If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தொழில் ஜூன் 9 முதல் திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்றது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த லிப்ஸ்டிக் சீக்கிரமா களைஞ்சு போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே ஃபேட்டிக்கான ஒரு விஷயம் தான். மறுபடியும் இந்த லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படியே ரீஅப்ளை பண்ணாலும் அந்த லேயர் பை லேயர் போடுறதால அது இன்னும் கொஞ்சம் நீட்னஸ் இல்லாம போயிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னதான் செய்யறது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? அதுக்கான ஒரு ட்ரிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதழ்களுக்கு புத்துணர்வு மற்றும் போதிய ஈரப்பதம் இருக்குதா அப்படின்றது தான். உங்களுடைய உதடுகள் அழகா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல் வேலையா உதடுகள்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய லிப்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுடைய லிப்ஸை பார்த்துக்கும் பொழுது நீண்ட நேரம் நம்மளோட லிப்ஸ்டிக் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா லிப் பிரைமர் பயன்படுத்துறது. லிப் பிரைமர் அப்படின்றது லிப் மேக்கப்க்கு ஒரு அடிப்படையான விஷயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீண்ட நேரம் அந்த லிப்ஸ்டிக் ஸ்டே ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்கனாலோ ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி அந்த லிப்ஸ்டிக் ஸ்டே ஆகிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம் பிளாட்டிங் செய்யறது. ஸோ பிளாட்டிங் அப்படின்னா என்னன்னா, இது உங்க உதடுகள்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெயா இருக்கட்டும் அழுக்கா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். முதல்ல லேசா உதட்டுல லிப்ஸ்டிக்கா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒத்தி எடுத்துட்டு சில செகண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே லிப்ஸ்டிக்கை ரீஅப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய லிப்ஸ்டிக் ஸ்டே அப்படின்றது அதிக நேரம் இருக்கும். அண்ட் அடுத்ததா பவுடர் யூஸ் பண்றது. நம்மளுடைய உதடுகள்ல லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து உதட்டுல ஒட்டிக்கோங்க. அது மேல பவுடரை ஒரு பிரஷ் வச்சு நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லிப்ஸ்டிக் வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா ஸ்டே ஆகும். அடுத்ததா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது. ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு லிப் பிரைமர் மாதிரி ஒர்க் ஆகும். இதுவும் ரொம்ப நேரம் லிப்ஸ்டிக் கலையாம வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய விரல்களையோ அல்லது ஏதாவது ஒரு பிரஷ் வச்சோ ஃபவுண்டேஷனை உங்களுடைய லிப்ஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறமா அதுக்கு மேல நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னா நல்ல மேட்டாவும் இருக்கும், நல்ல லாங் ஸ்டேயாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வழக்கமா உங்களோட லிப்ஸ்டிக் எந்த அளவுக்கு ஸ்டே ஆகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு இந்த டைம் எப்படி ஸ்டே ஆயிருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தொழில் ஜூன் 9 முதல் திரையரங்குகளில். சொல்ல நீங்க சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஆரம்பத்திலே வா. நம்மளுக்கு இந்த ரெக்கடான பாய்ஸ்னா கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் வரும். சரி. ஐயோ என்ன எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? கட்டமீஷா மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் எனக்கு சப்பியா இருந்தா பிடிக்கும்னு சொன்ன அது வர கலாய்க்கிறாங்க. இப்ப சப்பியா இருக்கிற ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னாங்க, ஒல்லியா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கிருந்து நடந்து வர, நான் இங்கிருந்து நடந்து வர, கரெக்டா பக்கத்துல வரும்போது மழை பெஞ்சது. அதே மாதிரி நாங்க மீட் பண்ணி திருப்பி அவர் யூட்டன் எடுத்து திருப்பி போறாங்க, நான் திருப்பி வரேன். திருப்பி அங்க லாஸ்ட் வரைக்கும் போறதுக்கு அப்புறம் மழை நிற்கவும் செஞ்சது. கொஞ்சம் ஒரு 5 minutes தான் பெஞ்சது. நாங்களும் அந்த 5 minutes தான் பார்த்தோம். எதனால ஹீஸ் a best husband? இந்த மாதிரி என்ன மொமெண்ட் நடந்துச்சு? ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம இருக்கிறதுனால நல்லா இருக்கே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி என்னை வேண்டான்னு சொல்லி அவங்க ஸ்டாண்டர்டாக நின்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை நான் யார் சொன்னாலும் நீங்களே கேட்டுறீங்க.